ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। இந்த 18வது சாப்டர் பாத்தீங்கன்னா எங்க இருந்து கனெக்ஷன் பார்த்தா நம்ம பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். அந்த புருஷோத்தம யோகம்லயும் ஆக்சுவலா பார்த்தா பகவத்கீதையினுடைய சாரம் முடிஞ்சிருச்சு. பகவத்கீதையோட எசன்ஸ் என்ன சொல்ல வந்தாங்க? ஜீவ பிரம்ம ஐக்கியம். அந்த பிரம்மம் எதுன்னா உத்தம புருஷன். உத்தம புருஷன் தான் பிரம்மம். அந்த உத்தம புருஷனோட நாம ஐக்கியமாறுது. அப்படின்னா நமக்குள்ள அந்த உத்தம புருஷன் இருக்கான். எதை கடந்து? உடல் மனம் புத்தி அனைத்தையும் கடந்து இருக்கின்ற உத்தம புருஷனை நாம் நம்முள்ளும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடத்தும் உணர வேண்டும். இதோட 15வது அத்தியாயம் முடிஞ்சது. ஆக்சுவலா 15வது அத்தியாயத்தோட பகவத்கீதையினுடைய முக்கியமான உபதேசம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன? இந்த ஞானத்தை அடையணும்னா, இந்த வேதாந்த ஞானத்தை, அத்வைத வேதாந்த ஞானத்தை அடையணும்னா அதுக்கு என்ன தகுதி வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது அது 16வது அத்தியாயம் கண்டினியூட்டி. தெய்வாசுர சம்பத், தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் இருக்கு. அதுல அசுர குணங்களை நம்ம நீக்க வேண்டும், தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் 16வது அத்தியாயம். அப்போ 16 முடிஞ்ச பின்னாடி 17 ஸ்ரத்தாத்ரய விபாகம் ஆரம்பிச்சு. இப்போ யார் தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் நீங்கிடுச்சு, தெய்வீக குணங்கள் சொல்லும் போது அந்த தெய்வீக குணங்கள் எப்படி யாருக்கு வளரும், எந்த மாதிரி சூழ்நிலையில அப்படி பார்க்கும்போது ஸ்ரத்தை தான் அதுல இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ரத்தான்னு சொல்லும் போது எதுல ஸ்ரத்தா? சாஸ்திர குரு. இந்த சாஸ்திர குரு ஸ்ரத்தா அதுதான் என்ன பண்ணுது? நம்மள தெய்வீ அசுர குணங்களை நீக்குவதற்கும் தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் உதவியாக இருக்கு. அப்போ சாஸ்திரமும் குருவும் எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. இப்போ என்ன கேள்வி வருது? அந்த சாஸ்திரம் குரு மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்தை தான் என்ன பண்ணுது? நமக்கு தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ள அசுர குணங்களை நீக்குவதற்கு உதவுது. அந்த தெய்வீக குணங்களை வளர்த்தாதான் நாம குவாலிஃபைடு ஸ்டூடெண்டா ஆறுவோம் வேதாந்தத்துக்கு. சரி, சாதன சதுஷ்டயனாக ஆகும். அப்போ என்ன அடுத்து என்ன கேள்வி வருது? அப்போ சாஸ்திர குரு இருந்தாதான் நான் வேதாந்த ஞானத்துக்கு தகுதி உள்ளவனாக மாறுவேனா? அப்போ அது அவங்க மேல உள்ள ஸ்ரத்த தானே அப்படின்னா, அப்போ சாஸ்திரமும் குருவும் அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படி கேட்கும்போது, அந்த ஸ்ரத்தை என்பத என்ன சொன்னாங்க? ஸ்ரத்தை என்பது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பரம்பரை, எந்த எந்த வழிமுறைகளை, எந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வராங்களோ அந்த பாரம்பரியத்தை பொறுத்தே இந்த ஸ்ரத்தை என்ன பண்ணும்? ஸ்ரத்தைன்னு என்ன சொல்றது? நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையில இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதை நம்ம பின்பற்றணும். அதை பின்பற்றி வாழ்கின்ற தன்மை தான் ஆக்சுவலா ஸ்ரத்தை என்பது. புரியுதுங்களா? ஸ்ரத்தைன்னா ஏதோ கண்மூடித்தனமான நம்ம வைக்கிற நம்பிக்கை கிடையாது. நம்ம ஒரு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸை கடைபிடிச்சு வாழறதுதான் ஸ்ரத்தை. அது நமக்கு அறியாமையும் வாழ ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா வழிகாட்டுதல்களோட வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்போ அந்த வழிகாட்டுதல்கள் எப்படி இருக்கு, எப்படி அமைந்திருக்கு ஒருத்தனுக்கு, எந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை பின்பற்றி அவன் வாழறானோ அதை பொறுத்து அந்த ஸ்ரத்தையும் சாத்விக ஸ்ரத்தா, ராசிக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தை மாறும் இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க? குரு சாஸ்திரம் இல்லைனாலும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட, ஆனா சாத்விக ஸ்ரத்தை உள்ளவனாக இருந்தான். அப்போ சாத்விக ஸ்ரத்தை உள்ளவனாக இருந்தான்னு அர்த்தம். அதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம செய்கின்ற முக்கியமான சில காரியங்களை உதாரணங்களா கொடுக்குறாங்க. யஜ்ய தான தவம், இது முக்கியமா. ஆகாரம் கூட இல்லையா? ஆகாரம், இதெல்லாம் இதுல எந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் படி அவன் வாழ்கிறான்.
அதுல வந்து அவன் தாமசீகமாக இருக்கானா, ராஜசீகமான வாழ்க்கை முறைக்கு பின்பற்றுகிறானா, இல்ல சாத்விகமாக வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறானா அப்படி பார்க்கும்போது இதுல சாத்விக ஸ்ரத்தா, சாத்விக ஸ்ரத்தான்னா சாத்விக ஆகாரம், சாத்விக யஜ்யம், சாத்விக தவம், இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாத்தையும் பின்பற்றி ராஜசீகம் தாமசீகத்தை நீக்கினான்னு சொன்னா என்ன ஆயிடும்? நான் முன்னாடி பார்த்ததுதான் 14வது அத்தியாயத்துல பார்த்த அந்த அசுர சம்பத்தெல்லாம் நீங்கிடும், அசுர குணங்கள் நீங்கிடும். இவன் என்ன ஆகும்? இவன் தெய்வீக சம்பத் நற்குணங்களை வளர்த்து கொள்வனாவா. இப்படி நற்குணங்களை வளர்த்து கொள்கின்ற வாழ்க்கை சூழல்ல இவன் இருக்கும் பொழுது இவனுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஈஸ்வரனுடைய அருள்னால சாஸ்திரம் மேலையும் நம்பிக்கை வரும். அதன் மூலமாக இவனுடைய மனசு தூய்மை அடையும். அந்த மனசு தூய்மை அடையும் பொழுது இவனுக்கு சாஸ்திரம் குருவும் வந்துருவாங்க இவனோட வாழ்க்கையில. இப்படி 17ஆம் அத்தியாயத்துல வந்து நம்ம பார்த்தோம். இப்போ 17ஆம் அத்தியாயத்துல பார்க்கும்போது இப்போ பகவான் சொன்னாரு, நீ தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் யஜ்ய தான தவம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இதுல எல்லாம் நீ வந்து ராஜசீகம் தாமசிகத்தை எடுத்துக்கிட்டு சாத்விகத்தை கடைபிடின்னு சொன்னார். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன கேள்வி வந்தது? அர்ஜுனனுக்கு இது மாதிரியே மூன்றாக இருக்க போல் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்குல்ல, சாத்விகம், ராஜசீகம், தாமசிகம் இருக்கு. அது மாதிரி இப்போ அர்ஜுனனுடைய மனசுல முதல்ல இருந்து என்ன இருக்கு? சன்னியாசம் சன்னியாசம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா பகவான் மறுபடியும் என்ன சொல்லிட்டு வராரு? கர்மயோகம் கர்மயோகம்னு சொல்லிட்டு வராரு. அப்போ என்ன கேக்குறான்? சன்னியாசத்துக்கும் இந்த மாதிரி 3 விதமான சாத்விகம், ராஜசிகம், தாமசிகம்னு இருக்கா? இப்படி கேட்ட உடனே நாம என்ன நினைச்சுப்போம்? அர்ஜுனன் வந்து முக்கியமான சன்னியாசத்தை பத்தி கேட்கிறான் அப்படின்னு அர்த்தம். உலக கடமைகளை முடித்து இறைவனையே குறிக்கோளாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை பற்றி கேட்கிறான்னு நினைச்சுக்கணும். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த சந்நியாசம்ன்ற வார்த்தையை பல்வேறு விதமாக பகவான் பயன்படுத்திருக்கார். சந்நியாசம், தியாகம், இதெல்லாம் என்னது? விடுதல், விட்டு விடுதல், துரத்தல், இந்த மாதிரி வார்த்தையில கடைபிடிச்சிருக்காரு. அப்ப இவன் என்ன கேட்கிறா? இந்த சந்நியாசம், அந்த ஸ்லோகமே படிக்கலாம் பாருங்க. இந்த ஸ்லோகத்தையே படிக்கும்போது சந்நியாசஸ்து அர்ஜுன உவாச்சன் இருக்கு இல்லையா? முதல் ஸ்லோகமே அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ரிஷிகேஷக பிருத்தக் கேஷினி சூதன. இப்படி கேட்கும்போது சந்நியாசம், தியாகம் இவற்றினுடைய தத்துவம், உண்மையாகவே இது என்ன பொருள் அப்படின்னா, இங்க இவன் கேட்கறது வந்து கர்மயோகத்தை தான் கேட்கிறான். ஆக்சுவலா அந்த சந்நியாசம் என்பது இங்க முக்கிய சந்நியாசத்தை பற்றி இவன் கேட்கல, கவுன சந்நியாசம் தான் இங்க கேட்கிறான். அப்போ முக்கிய சந்நியாசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னா முக்கிய சந்நியாசம் எது? முக்கிய சந்நியாசம் யாராவது ஆன்சர் பண்ணலாம்? எது முக்கிய சந்நியாசம்? கரெக்ட். அப்புறம் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம், இது ரெண்டும் முக்கிய சந்நியாசம். இங்க இவன் கேட்கறது அங்க வந்து என்ன, இந்த கொஸ்டின் இல்ல வித்வத் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசத்துல போயிட்டு சாத்விகம் ராசிகம் தாமசிகம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்க வந்து எதுவுமே கிடையாது. அங்க இந்த கொஸ்டினே வரல. மூன்றாக பிரிக்கக்கூடிய அந்த சாத்விக ராசிக தாமசிகம்லாம் கர்மம் சம்பந்தப்பட்டவைகள். கர்மம் சம்பந்தப்பட்டதுனால இந்த முக்கிய சந்நியாசத்தை பற்றி கேள்வி கிடையாது. இதுவே அடிப்படையா நாங்க புரிஞ்சுக்கணும். அடிப்படையா புரிஞ்சுட்டோம்னா அப்ப இவன் எதை பத்தி கேட்கிறான் அப்படி பார்க்கும்போது பகவானோட பதில இருந்தே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அவர் என்ன சொல்றாரு? காமியானாம் கர்மனாம். இப்போ இந்த சந்நியாசம், தியாகம், இது ரெண்டுத்தை பத்தி தத்துவம் இச்சாமி, உண்மையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்கிறான். பிரித்தக், சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் பிரித்து கேட்கணும்னு சொல்லலாம். அதுலயே புரிஞ்சிருச்சு இது முக்கிய சந்நியாசம் கிடையாது. அப்போ என்ன மிச்சம் இருக்கு? அப்போ மிச்சம் இருக்கிறத பத்தி இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க? துரத்தல் சொன்னாலே கர்மங்களை பத்தி தான். கர்மங்கள், இந்த கர்மத்தை செய்யறதா, இந்த கர்மத்தை செய்யக்கூடாதான், இப்படிதான் நம்ம பாக்குறோம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது வந்து இப்படிதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பகவான் எப்படி ஆரம்பிக்கிறாரு? பொதுவாக இந்த கடமைகளை பத்தி பேசும்போது கர்மங்கள், அந்த கர்மங்கள்னு சொன்னாலே கூடவே வந்து ஆசை வந்துடும், ஆசையும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா ஆசை இல்லாம கர்மம் கிடையாது. அப்போ இது ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. அப்போ அந்த ஆசை கர்மம் இதை வச்சு பகவான் வந்து பொதுவாக இந்த சந்நியாசம்
தியாகத்தை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு விளக்க ஆரம்பிக்கிறார். காமியானாம் கர்மனாம் நியாசம் சந்நியாசம் கவயோகம் இதுகு. காமிய கர்மத்தை விடுவதுதான் சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன, சர்வ கர்ம பல தியாகம். இப்ப காமிய கர்மம் மட்டும் கிடையாது, எல்லா கர்மத்தையும் விட்டுரு. அப்போ முதல்ல சொன்னது வந்து காமிய கர்மத்தை மட்டும் விடுவது, சுயநலமான ஆசைகளோடு செய்யக்கூடிய கர்மத்தை மட்டும் விடுவது சந்நியாசம்னு சிலர் கருதுகிறார்கள். இன்னும் சில பேர் வந்து சர்வ கர்ம பல தியாகம், எல்லா கர்மத்தினுடைய பலனை துறப்பதையே தியாகம் என்று சொல்கிறார்கள். இங்க தியாகம்ன்றது சந்நியாசம் தான், ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு கிடைச்சது பாருங்க. ஒண்ணு காமிய கர்மத்தை துரத்தல், அப்படின்னா மற்ற கர்மங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனா ரெண்டாவது சொல்றாங்க சர்வ கர்ம, எல்லா கர்மமே செய். அப்ப அதுல என்ன ஆயிடுச்சு பாருங்க, சர்வ கர்மனா இன்க்ளூடிங் காமியம் ஆயிடுச்சு. ஆனா அதுல இருக்கக்கூடிய பலனை துறக்கல், அந்த பலனை துறந்தா அதுவே தியாகம். அதுக்கப்புறம் என்ன, மூன்றாவதா ஒரு கருத்து இருக்கு, தியாஜ்யம் தோஷவத் ஏகே கர்ம பிராகு மனிஷக. கர்ம தோஷவத், சில என்ன சொல்றாங்க, கர்மம் வந்து தோஷத்தை உடையது, கர்ம பலனை கொடுத்துரும், பிறப்பிறப்பை கொடுத்துரும் அப்படி பொதுவா சொல்லிடுறாங்க. எல்லா கர்மமும் மாதிரி கர்மத்தை விட்டுடு அப்படி சொல்றாங்க, ஏன்னா தோஷம் உடையது. அப்படி சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க, கிடையாது கிடையாது, அப்படி கிடையாது. யஜ்ய தான தப கர்ம ந தியாஜ்யம். யஜ்ய தான தவம் வந்து எப்படி வந்து அதை போய் தோஷம்னு சொல்லுவ, அது தோஷம்னு சொல்லக்கூடாது அப்படி அப்புறம் இன்னும் வேறு சிலர் சொல்லுகிறார்கள். இப்போ இப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் கருத்து இருக்கு தியாகத்தை பத்தி சன்னியாசத்தை பத்தியும். நான் அதை பற்றி உனக்கு நிச்சயமாக சொல்றேன். நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோ ஹி புருஷ வியாகர திரிவித சம்பிரகீர்த்திதக. இந்த தியாகம் என்பது 3 வகையாக இருக்கின்றது. அப்போ அதை சொல்லிட்டு அந்த 3 கருத்துல ஒரு கருத்தை வந்து பகவான் வந்து அக்செப்ட் பண்றாரு பாருங்க. யஜ்ய தான தப கர்மன்னா தியாஜ்யம். யஜ்ய தான தபம் கர்மம் வந்து விடவே கூடாது, காரியமித்தேவ, அதை விடக்கூடாது அப்படி சொல்றாங்க. அப்போ யஜ்ய தான தவம் ஏன் விடக்கூடாது, பாவனானி மனிஷினக, அது மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடியது. இப்ப நமக்கு ஒரு டவுட் வந்தது, சில பேர் கூட கேட்டீங்க என்கிட்ட, மெசேஜும் போட்டாங்க. அப்ப யஜ்ய தான தப கர்மம்ன்றது வந்து நம்ம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணுமா, அது கிடையாது. அதுலயும் ஆன்சர் இருக்கு. பாவனானி மனிஷினக, நம்மளோட மன தூய்மை அடைகின்ற வரைக்கும் நாம அதை செய்யணும். அது வந்து சாதனை. அது சரி, அது கர்மயோகம். கர்மயோகம் செய்யும் பொழுதும் அது கூடவே என்ன செய்யணும், யஜ்ய தான தவம், இது எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும். ஓகே. அப்புறம் ஏதான பித்து கர்மாணி, அதையும் சொல்றாங்க பாருங்க. அதையும் கூட நான் கர்மயோகத்தோட சேர்ந்து யஜ்ய தான தவம் செய்யும் பொழுதும் சங்கம் தெக்வா பலானிச்ச, நம்ம யாக யஜ்யங்கள் பண்றோம், தான வழிபாட்டு முறைகள் பண்றோம், தானம் பண்றோம், தவம் பண்றோம், பல்வேறு வகையான ஆன்மீக பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுதும் அதுல கூட இதன் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைக்குமோ அப்படின்ற சங்கம் பலம், நான் செய்கிறேன், நான் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறேன், என்ன மாதிரி யார் யஜ்ய தான தவம் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் செய்கிறேன்ற பற்று இருக்க கூடாது. இதனாலதான் எனக்கு உயர்ந்த நிலை எனக்கு கிடைக்க போகுதுன்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்ப எப்படி, எந்த மனநிலையோட செய்யணும், கர்த்தவ்யானி இது மே பார்த்து, இது செய்ய வேண்டியது அதனால நான் செய்யறேன். மே பார்த்த நிச்சயித்தம் மதம் உத்தமம். எப்படி சொல்றது, இது இப்போ குழந்தை பிறந்துருச்சு, அதனால என்ன, அதனால குழந்தைய பார்த்துக்க வேண்டியது வேலைன்னு சொல்லுவீங்களா, இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்ம, அந்த குழந்தை பிறந்தாச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது, கர்த்தவ்யானி இது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுதான் ஆகணும். இதுல வேற பேச்சுக்கே இடம் இல்லை, வேற எந்த விதமான கொஸ்டினுக்குமே இங்க இடமே இல்லை. இது வந்து பிளைண்ட் பிலீஃப் இல்ல, மூட நம்பிக்கை கிடையாது, கர்த்தவ்யா நீதி. இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு துறையில இருக்காங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயம் செஞ்சுதான் ஆகணும். இப்போ போலீஸ்னு இருந்தா, காவல்துறைன்னு இருந்தா அந்த காவல்துறையோட கடமை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு தந்தை ஸ்தானம் வந்தவொடனே அந்த தந்தைக்கான கடமை செஞ்சுதான் ஆகணும். இங்க சொல்லும் போது மனுஷனா பிறந்ததுனாலேயே, நீ மனுஷனா பிறந்துட்டோம், அதனாலே என்ன கர்த்தவ்யா நீதி, இதெல்லாம் செய்ய வேண்டியது. எப்படி வந்து ஒரு தாயான பின்னாடி அந்த குழந்தைக்கு தேவையானது செய்ய வேண்டியது, இது வந்து எப்படி நீ கண்மூடித்தனமா சொல்றீங்க, இதெல்லாம் பிளைண்ட் பிலீஃப், இதெல்லாம் மூட நம்பிக்கை சொல்லக்கூடாது. அது என்னது, இது வந்து காமன் சென்ஸ், பொது அறிவு தானே, இது செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நீ மனிதனாக பிறந்ததுனால நீ கர்மயோகம் செய்யும் பொழுது என்ன செய்யணும், யஜ்ய தான தவம்,
அதையும் பற்றில்லா கர்த்தவியா நீதி, இந்த மெச்சூரிட்டி வரணும்ன்றார். இது கடைசி வரைக்கும் இல்ல, அந்த சித்த சுத்தி ஏற்படுகின்ற வரைக்கும். ஓகேவா? சரி. அப்புறம் நியதஸ்ய து சந்நியாசக கர்மான கர்மனோ நோபபத்யதே மோகாதஸ்ய பரித்தியாக தாமச பரிகீர்த்தித, இப்படி சொல்லிட்டார். சரி, இப்போ இதுல இந்த ஆறு வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா, பகவான் தன்னுடைய கருத்தை சுருக்கமா சொல்லிட்டார், ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டார். 3 வகையாக கருத்துக்கள் இந்த தியாகம் சன்னியாசத்தை பத்தி இருக்கு. அதுல என்ன சொன்னாரு, யஜ்யதான தபம் விடக்கூடாதுன்றது தெளிவா சொல்லிட்டாரு. அதை பற்று இல்லாமலும் ஏதான் அப்படின்னா கர்மயோகத்தோட சேர்த்து பற்று இல்லாமல் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பாவனையோட செய்யணும், இது செய்துதான் ஆக வேண்டும், இது நான் செய்யணும், அவ்வளவுதான், நான் மனுஷனா போறதுக்கு இது செஞ்சுதான் ஆகும், இந்த பாவனையோட செய்யணும். அடுத்து என்ன பண்றாருன்னா, பிரித்தக் கேசினி சூதனம் கேட்டான் இல்லையா, பிரித்து சொல் தியாகம் சந்நியாசம். அப்போ இந்த தாமச தியாகம்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னது, நியதஸ்யது சந்நியாச கர்மணோ நித்தியஸ்ய நியதஸ்ய கர்மணக சந்நியாசக, நித்திய கர்மம், நம்மளுடைய கடமைகளை நித்திய கர்மத்தை சந்நியாசக உபபத்தியது விடவே கூடாது, அது தெளிவா சொல்லிடுறார், விடக்கூடாது. ஆனா யார் மோகா தஸ்ய பரித்தாக, யார் மோகத்தினால் அந்த நித்திய கர்மத்தை விட்டார்களோ அது அப்படிப்பட்டது தாமச தியாகம்னு அர்த்தம். தாமச தியாகம். அப்போ நித்திய கர்மம் அதுல என்ன நடக்கும், நித்தியம் கூடவே என்ன சேர்த்துக்கணும், நைமித்திகம்னு சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நியத்த கர்மம்னு பேரு. அங்க நியத்த கர்மம் போட்டிருக்கு. நியத்த கர்மம் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம், இது ரெண்டையுமே துறக்க கூடாது, அது தெளிவா சொல்லிட்டாரு. துறக்க கூடாதுன்னா யார் துறக்க கூடாது, இங்க எதை பத்தி நம்ம பேசுறோம், இந்த உலக கடமைகள்ல இருப்பவர்களை பத்தி பேசுறோம், சன்னியாசிகளை பத்தி இங்க பேசல. அவங்க துறக்கவே கூடாது. ஆனா அந்த உலக கடமைகளை முழுமையாக நிறைவேற்றாமல் ஓரளவுக்கு மன தூய்மை பெறுவதற்கு முன்பாகவே அவங்க என்ன பண்றாங்க, மோகத்தினால், அந்த மோகம்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம கற்பனை பண்ணிக்கிறது இல்லையா, பல்வேறு விதமா கற்பனை பண்ணிக்கிறது. அப்படி மோகத்தினால இந்த கடமைகளை விட்டுட்டா அது தாமச தியாகம். அப்புறம் என்ன, துக்கமித்தியவ எத்கர்ம, உடல் மனம் புத்தி இதுல ஏதாவது பாதிப்பு வந்துட போதோ அப்படின்ட்டு, அது கடினம் கஷ்டமா இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு துக்கமித்தியவ அப்படி விடுறது, பயம், இந்த உடல் மனம் புத்திக்கு ஏதாவது ஆயிட போதோன்னு சொல்லிட்டு அதனால பயத்தினால விடுவது. இப்படி விடுவது என்னது, ராஜச தியாகம். சகிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். அவங்க எதை அடைய மாட்டாங்க, உண்மையாகவே கர்மத்தை விடுவதோடைய பலனை இவர்கள் அடையவே மாட்டார்கள். அப்படின்னா அர்த்தம், கர்மத்தை துரத்தல் அதனுடைய பலன் என்னது, அதனுடைய பலன் மோட்சம் தானே, அதனுடைய பலன் மோட்சம். அதுக்கப்புறம் என்ன, எப்படி அது மோட்சம் ஆகுது, குரு சாஸ்திரம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால. அப்ப என்ன நடக்கும், சிரவண மனன நிதித்தியாசனம், அந்த தியானம் மூலமாக, நிதித்தியாசனம் தியானம் ரெண்டும் இப்ப நம்ம ஒரே மாதிரி பயன்படுத்துறோம். அதன் மூலமாக இவங்க என்ன கிடைக்கும், உங்களுக்கு நைவ தியாகம் பலம் லபே. இப்படி கர்மத்தை துரத்தல் என்ன நோக்கத்திற்காக துறக்கணுமோ அந்த நோக்கம் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ தாமச தியாகத்தை சொல்லிட்டாரு, ராசிக தியாகம் என்னன்றதையும் நம்ம சொல்லிட்டாரு. மோகத்தினால ஒண்ணு, இன்னொன்னு காய கிளேச பயத்தினால விடுவது, இது ரெண்டும். அதுக்கப்புறம் எது இப்ப சாத்விக தியாகம், ஆச்சரியமா இருக்கும். நம்ம தியாகம் சந்நியாசம்லாம் எதையோ துரத்தல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்னது, செய்வது, விடாமல் இருப்பதுவே தியாகம்னு சொல்றாரு. காரியமித்யேவ எத் கர்ம நியத்தம், எவ்வளவு அழகா இருப்பாரு, நியத்தம் கிரியத்தேர்ஜுன எத் நியத்தம் கர்ம, எந்த நியத்த கர்மமானது இது காரியமித்தி, இது நான் செய்ய வேண்டியது என்கின்ற எண்ணத்தோடு மனநிலையோடு செய்யப்படுகிறதோ அதுவே என்னது, அது எப்படி செய்யணுமா, சங்கம் தெக்வா பலம் தெக். நமக்கு புரிஞ்சு போச்சுப்போம். இப்ப என்ன சொல்லிட்டாங்க,
நியத்த கர்மம் செய்யணும். அது எப்படி செய்யணும்? சங்கம் விட்டுட்டு, பலம் விட்டுட்டு. அப்போ நான் செய்கிறேன்ற எண்ணத்தை விட்டுட்டு எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற பலன்ல நோக்கம் இல்லாமல் அப்படி செய்யணும். தியாக சாத்விக சாத்விக தியாகம் என்று கூறப்படுகிறது. ஓகே, இதுல நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இவன் அர்ஜுனோட கேட்ட கேள்வி முக்கிய சந்நியாசம் இல்ல, இது கவுன சந்நியாசம். கவுன சந்நியாசம்னா என்ன அப்படின்னா கர்மயோகம் தான்ன்றது இந்த பதில்ல 9வது ஸ்லோகத்துல தெரியுது பாருங்க, தெளிவா தெரியுது. கர்மயோகம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நியத்த கர்மம் செய்யணும், அப்படி செய்யும் போது ஈஸ்வரார்ப்பணமாக செய்யணும். ஈஸ்வரார்ப்பணமாக செய்யும் போது நான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாம நான் இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய பக்தன், அந்த இறைவனுடைய தாசன் அப்படி செய்யணும். பலன் வரும்பொழுது என்னது? அது எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் பலனற்று இருப்பது. சங்கம் தெக்வா பலம் தெக்வா. பலத்தை விடுவதுன்னு என்ன அர்த்தம்னா பலத்துல பற்று இல்லாம இருக்கணும். பலன்ல என்ன அர்த்தம்னா எந்த பலனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் அது அர்த்தம். பலனே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. சரி, அது எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அதை இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். தியாக சாத்விகோ மதக. இப்படி இது வரைக்கும் நமக்கு சொல்லிட்டார். இப்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு தாமசிக தியாகம்ன்றது என்னது? மோகத்தினால் தன்னுடைய கடமையை விடுவது தாமசிக தியாகம். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தினால இல்ல, உடல் மனம் புத்திக்கு ஏதாவது தீங்கு வந்துருமோ, ரொம்ப கடினமா இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சு அதை விடுவது, கடமைகளை விடுவது ராசிக தியாகம். கடமைகளை விடாமல் இது நான் செய்ய வேண்டியது அப்படி என்ற எண்ணத்தோடு பாவனையோடு நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் பலன்லையும் பற்றில்லாமல் செய்வது. பாருங்க, தியாகம் சந்நியாசம் தத்துவம் என்னன்னு கேட்டா கடமையை செய்வதே தியாகம், கடமையை செய்வது சந்நியாசம். அது என்ன காரியமித்து, இது நான் செய்ய வேண்டியது என்கின்ற புரிதலோடு கடமையை செய்வது பற்றில்லாமல், நான் எனது என்கின்ற பற்றில்லாமல் செய்வதே சாத்விக தியாகம். இப்படி 3ஆக பிரிச்சுட்டார். ஓகே, இது வரைக்கும் அவன் கேட்ட கேள்வியினுடைய பதில் கிடைச்சது இல்லையா நமக்கு? மேதாவி சின்ன சம்சயம். இங்க என்ன சொல்றாங்க? இப்ப பலனும் சொல்றாரு. துவேஷ்டிய குஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜதே தியாகி சத்துவம் அவா சத்வ சமாவிஷ்டக மேதாவி சின்ன சம்சேக. இது போல யார் தாமசிக ராசிக தியாகத்தை கடைபிடிக்காம சாத்விக தியாகத்தை கடைபிடிச்சு அப்படின்னா கர்மயோகத்தை கடைபிடித்து அப்படி கடைபிடிப்பவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா சித்த சுத்தி அடைந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஈஸ்வர அனுகிரகத்தினால குருவிடம் சென்று அப்புறம் குருவிடம் வேதாந்த ஞானம், பிரம்மம், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை பற்றிய உபதேசத்தை கேட்டு மரணம் செய்து தியானித்து வேதாவி ஞானியாகி சின்ன சம்சேக எல்லா சந்தேகத்தையும் நீக்கியவனாக அப்படிப்பட்டவன் தியாகி அகுஷலம் கர்ம ந துவேஷ்டி. தீய செயல்களை அவன் இகழமாட்டான். அகுஷலம் கர்ம ந துவேஷ்டி, அதை இகழமாட்டான். குஷலன அனுஷஜத்தை, நல்ல கர்மத்தில் அவன் பற்று வைப்பதில்லை, தீய கர்மத்தை வெறுப்பதில்லை. பொதுவா இது பலன். என்ன பலன்னா எப்போதுமே நம்ம கர்மத்துக்கு பந்தப்பட்டவர்கள். இவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இவன் கர்ம பந்தத்துல இருந்து விடுபட்டவன் சொல்ல வராங்க. அவ்வளவுதான் இதுல. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கர்மம் பந்தப்படுத்தும். இது தீய கர்மம், இது நல்ல கர்மம். தீய கர்மம் தீய பலனை கொடுத்துரும், நல்ல கர்மம் நல்ல பலனை கொடுக்கும். இப்படியே தான் நம்ம இருக்கோம். ஆனா இந்த கர்ம சக்கரத்துல இருந்து விடுபட்டவன் சொல்றதுனால அகுஷலம் கர்ம, அது தீய கர்மமா கூட இருக்கட்டும், அதை கண்டுலாம் அவன் அதை வெறுப்பதே கிடையாது. நல்ல கர்மமா இருந்தாலும் அதை பற்று வைப்பதில்லை இப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சாரமாக என்ன புரிஞ்சுக்கணும்? இவன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவன், கர்மம் எந்த விதத்திலையும் அவனை தீண்டாதுன்னு புரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம விளக்கமா பார்த்துட்டோம். சரி, அடுத்து என்ன? நகி தேகபிருதா சக்கியம்
தியக்தும் கர்மான சேஷதக எஸ்து கர்ம ஃபலத்யாகி சத்யாகி தவி தீயத்தே தேகபிருத்தா. ஓகே ஓகே, இங்க என்ன சொல்றாரு? தேகத்தில் தேகபிருத்தா அசேஷதக கர்மாணி தியக்தும் தகி சக்கியம். அதாவது இந்த உடலில் பற்று வைத்திருப்பவன், இந்த உடல்னா உடலோட சேர்த்து மனம் புத்தியை எடுத்துக்கலாம். இந்த அபிமானம், இந்த உடல் மனம் புத்தி மேல அதிகமான அபிமானம் வைத்திருப்பவனால கர்மங்களை முழுவதுமாக விடுவது என்பது முடியவே முடியாத காரியம். அதனால என்ன பண்ணும்? கர்ம பல தியாகி தியாகி இது அவிதியத்தே. ஓகே, இப்போ எஸ்து கர்ம பல தியாகி தியாகி, அதனால என்ன சொல்ல வராங்க? அதனால சர்வ கர்ம சந்நியாசம் என்பது இவர்களுக்கு சாத்தியம் கிடையாது. யாருக்கு? தேகபிரதா கர்மாணி அசேஷதக முழுவதுமாக விட முடியாது. அதனால இங்க பாருங்க, எஸ்து கர்ம பல தியாகி, கர்ம பலத்தை துறந்தாலே அவனே தியாகி என்று கூறப்படுகிறான். அப்படின்னா மறுபடியும் இங்க என்ன சொல்றாங்க? கர்ம யோகம், கர்ம யோகத்தை தான் இங்க சொல்றாங்க. இதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி சொன்ன அந்த சர்வ கர்ம பல தியாகின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இங்க வருது கனெக்ஷன். எஸ்து கர்ம பல தியாகி ச தியாகி இது அபிதீயத்தை, அவனையே தியாகி என்று கூறப்படுகிறான். இதுல குழப்பம் வேண்டாம், மறுபடியும் நான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, தேகத்தில் அதிக பற்றிருப்பவனால அவனால சர்வ கர்ம சந்நியாசத்தை மேற்கொள்ள முடியாது, முழுவதுமாக அனைத்து கர்மங்களையும் விட முடியாது. அதனால அவன் என்ன பண்ணணும்னா கடமைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது கர்ம பலனில் பற்றை விட்டுட்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி கர்ம பலன் தியாகின்னு சொன்னாங்க பாருங்க. எஸ்து கர்ம பல தியாகி, யார் கர்மத்தை செய்து கொண்டு ஆனா கர்ம பலன்ல பற்றில்லாமல் இருக்கிறானோ தியாகி இத்தி அபிதீயத்தை. இதுதான் ஃபைனல் ஆன்சர். டைரக்டா அர்ஜுனன் கேட்டால கொஸ்டின், யாரு தத்துவம் இச்சாமி வேதித்தும் சந்நியாசஸ்ய தியாகஸ்ய தத்துவம் இச்சாமி. அப்ப சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் என்ன? யக கர்ம பல தியாகி சக தியாகி சக சந்நியாசி. ஏன்பா அவன் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கானே, அவனை போய் தியாகின்னு சொல்லலாமா? ஆமா. ஏன் சொல்றான்னா, அவன் கர்ம பலனை வித்ததுனால அவனை தியாகி சன்னியாசின்னு சொல்றோம். ஏன்னா சந்நியாசம் தியாகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? துரத்தல் அர்த்தம். அவன் எல்லா கர்மத்தையும் துறப்பதற்கு அவனுக்கு இன்னும் தகுதி வரவில்லை. ஏனென்றால் அவன் தேகபிருத்தான். ஏன்னா அவன் தேகத்துல பற்றுடையவனாக அபிமானம் அதிகமாக இருப்பவனாக இருப்பதனால அவனால துறப்பது கடினம் அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணணும்? இந்த வழிமுறையை பின்பற்றணும். இது ப்ராசஸ். எந்த வழிமுறை? இந்த கர்மயோகத்தை பின்பற்றினா அந்த கர்மயோகத்தை பின்பற்றுபவனும் தியாகி என்று கூறப்படுகிறான், சந்நியாசி என்று கூறப்படுகிறான். கவன தியாகி, கவன சந்நியாசம். இதான் சந்நியாசத்தினுடைய தத்துவம். சந்நியாசத்தினுடைய தத்துவம் துரத்தல். அந்த துரத்தல் என்பது சர்வ கர்ம சந்நியாசம் ஆன விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். அதை பத்தி இங்க கிடையாது. அது என்னன்றால் அந்த கர்மத்துக்கு அப்பாற்பட்டது அது. ஆனா கர்மத்துக்கு உட்பட்டதிலேயே இந்த சந்நியாசம் தியாகம் என்கின்ற இந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த கர்மத்துக்கு உட்பட்ட கர்மயோகம் செய்கின்றவன் கர்ம பலனை துறப்பதனால அவனே தியாகி, சந்நியாசி என்று கூறப்படுகிறான். இது வரைக்கும் கிளியர் நினைக்கிறேன் இல்லையா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் அடுத்தது என்ன? அனிஷ்டம் இஷ்டம் மிஷ்டம் ச திரிவிதம் கர்மண பலம் பவத்ய தியாகினாம் பிரேத்திய நது சந்நியாசினாம் கொச்சித்து. சரி, இங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க பாருங்க. இஷ்டம் அனிஷ்டம் மிஷ்ரம். இப்போ கர்ம பலன்றது எப்படி பந்தப்படுத்துது? ஒருத்தனை அனிஷ்டம்னு சொல்லும் போது இஷ்டம் இல்லாதது அப்படின்னா நமக்கு எது இஷ்டமே இல்லாதது? நரகம் போன்றதெல்லாம். இஷ்டம்ன்றது என்னது? இன்பம், சொர்க்கம் போன்றதெல்லாம். மிஷ்ரம்ன்றது என்னது? மிஷ்ரம் பாப புண்ணியம் கலந்திருக்கும் போது இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை மூன்றும், ஒரு நரகம், சொர்க்கம், இந்த உலக வாழ்க்கை. அப்படின்னா தேவ பிறவி, உயர்ந்த பிறவி, தாழ்ந்த பிறவி, இல்ல நடுத்தரமான ரெண்டு சமமான மனித பிறவியா இருக்கு. இப்படி மூன்று விதமாக கர்மத்தின் பயன் உண்டாகிறது. ஆனால்
சன்னியாசினா கொச்சித்தின, ஆனால் தியாகிகளுக்கு ஒரு பொழுதும் இந்த கர்மம் பந்தப்படுத்தாது. யார சொல்றாங்க? கர்மயோகிக்கே சொல்றாங்க. அதனால கர்மயோகி நீ என்ன பண்ண, ஏன் கர்மயோகம் பண்ணுனா, நீ முழுவதுமாக என்ன ஆவ, நீ இந்த கர்மயோகத்தினால நீ சித்த சுத்தி அடைந்து இந்த கவுன சந்நியாசத்தை மேற்கொள்வதனாலேயே உனக்கு முக்கிய சந்நியாசமும் உனக்கு கிடைச்சிடும். அதனால உனக்கு கர்மம் வந்து இந்த 3 விதமான பலன்கள், கர்மம் வந்து இந்த 3 விதமான பலன்களை கொடுத்து உன்னை பந்தப்படுத்தாது. அப்போ கர்மயோகம் பின்பற்றாதவர்களுக்கு என்ன ஆகும்? இந்த 3 விதமான கர்ம பலன்கள் அவர்களை பந்தப்படுத்தி கொண்டே இருக்கும். இது கனெக்ஷன் புரியுது இல்லையா? என்ன சொல்ற வராங்க? ஓகே, சரி. இப்படி சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் பண்றாரு. என்ன ஷிஃப்ட்னா, அழகான ஷிஃப்ட் தான் அது. கனெக்ஷனும் இருக்கு. கர்மம் கர்ம பலம் சொல்லிட்டே இருக்கோமே, உண்மையிலேயே இந்த கர்மத்துல வந்து எது ஈடுபட்டிருக்குன்னு பாரு. இந்த கர்மத்துல எது ஈடுபட்டிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்குதான் கர்ம பலன்லாம். அப்ப எது ஈடுபட்டிருக்கோ அது கர்ம பலன். நீ வந்து கர்மயோகம் செய்யாம போ, இல்ல எது வேணா, ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சுட்டா உண்மையிலேயே நீ கர்மமும் கர்ம பந்த பலன்லயும் நீ பந்தப்பட்டவனா இல்லையா நீ தெரிஞ்சிடலாம். அப்படி சொல்லும் போது பஞ்சைத்தானி மகாபாகோ காரணாணி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வ கர்மனாம். சாங்கியே கிருதாந்தே சாங்கியே, இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம். வேதாந்தம்னு பார்த்தோம். டக்குன்னு டைரக்டா வேதாந்தம்னு சொல்றது ஈஸி. ஆனா அது எப்படி அது டெரிவ் ஆச்சு நம்ம பார்த்தோம். அத்வைத வேதாந்தம் பார்த்தோம் நம்ம. சரி, அப்படி இந்த வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்வ கர்மனாம் சித்தையே புரோக்தானி. பாருங்க, சாங்கிய சர்வ கர்மனாம் சித்தையே கூறப்பட்டுள்ள ஏதானி பஞ்ச காரணானி மே நிபோத. இந்த 5 காரணங்களையும் என்னிடமிருந்து அறிந்து கொள். ஒரு கர்மத்துல இன்வால்வ் ஆயிருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கின்ற 5 காரணங்கள் என்ன என்பது வேதாந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வேதாந்தத்தில் கூறப்பட்டுள்ள அந்த 5 விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நடத்தினா, வேதாந்தத்தினுடைய கரு வந்து இந்த பஞ்ச காரணங்கள் இல்ல. பஞ்ச காரணங்கள் கர்மத்தோடு சம்பந்தப்பட்டவை, இது கர்மத்தோடு சம்பந்தப்பட்டாதவை எதுன்னு பிரித்து காட்டுவதற்காக வேதாந்தம் இது கூறுகிறது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, என்னன்னா அது அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டாக தெய்வம் சைவாத்திர பஞ்சபம். இந்த 5 விஷயங்கள் சொல்றாரு. எத்தனாவது ஸ்லோகம்? இது 14வது இல்லையா? ஓகே, இங்க அதிஷ்டானம்னு எதை சொல்றோம்? உடல் சொல்றோம். ஏன்னா இந்த உடல் தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, எல்லா கர்மங்களுக்கும் ஆதாரமாக இருக்கு. கர்த்தான்றது நான் இப்போ நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது அகங்காரம்னு சொல்றோம். எது செஞ்சாலும் நான் கூடவே வருது. அதுதான் இந்த கர்த்தான்ற பாவனை. அதிஷ்டானம் இந்த உடல், அகங்காரம் நான் என்கின்ற பாவனை அபிமானம், அப்புறம் என்ன 3வது கரணம் என்னது? பல்வேறு விதமான கரணங்கள், 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்தது கரணம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? விவிதாக கிரியாக, விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா சொல்லும் போது அங்க என்ன வந்துருது? பிராணங்களும் வந்துருது. பஞ்ச பிராணங்கள் உப பிராணங்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சரி, இப்ப இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் என்ன? தெய்வம், அதிஷ்டான தேவதைகள். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற சக்திகள், அதுதான் அதிஷ்டான தேவதை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ கூட நம்ம இது லாஜிக் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி கூட லாஜிக் என்னன்னா ரீசனிங், காரண காரியத்தை புரிஞ்சுக்கலாம். கண்ணுக்கு தேவதை வந்து சூரியன்னு சொல்றாங்க. இது வந்து மூட நம்பிக்கையா? சூரியன் இல்லைன்னா வெளிச்சமே கிடையாது, வெளிச்சம் இல்லைன்னா கண் இருந்தும் பிரயோஜனமே கிடையாது. அவ பாருங்க, அந்த கண்ணு வந்து இப்ப ஒளி வீசுவதற்கு அப்போ மூல காரணம் எதுன்னு பார்த்தா அதுதான் அதிஷ்டான தேவதை. இது நமக்கு வெளிப்படையா நமக்கு கிராஸா தெரியலனாலும் அந்த சூரிய தேவதான் வச்சிருக்காங்க. அதான் அந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த உடல் இதோட சேர்த்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பிராணன்கள்
இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இதெல்லாம் இயங்குவதற்கு காரணமான சக்தியாக இருக்கின்ற அதிஷ்டான தேவதை. அதை நம்ம மறந்துடுவோம். அதுவும் சேர்த்து இதெல்லாம் தான் என்னது பஞ்சமம். பஞ்சமம்னா ஐந்தாவது காரணம். ஐந்தாவது காரணம் தெய்வம். இந்த 4 கிடையாது, இதோட சேர்த்து 5வது காரணம் சொல்லும் போது எதுக்கு கர்மத்தில் ஈடுபடுகின்றது இந்த 5ம் தான். இந்த 5ம் தான் இந்த கர்மத்தில் ஈடுபடுகிறது. அப்போ எது கர்மத்தில் ஈடுபடல? உடல். இப்ப இங்க 15வது ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, சரீரவாங் மனோபீரியத்து கர்ம பிராரப்தை நரக பிராரபத்தை நரக நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைத்தை தஸ்ய ஹேதவ. சரி, சரீர வாக் மனது இந்த 3 நாளையும் நியாயம் விபரீதம். நியாயம்னு சொல்லும் போது வைதிக கர்மங்கள், விபரீதம்னு சொல்லும் போது வைதிக இல்லாத கர்மங்கள், எல்லா கர்மங்களும். இப்படி எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கர்மங்கள் தொடங்குவதற்கு எது காரணமாக இருக்கு? இந்த 5ம் தான் அதற்கு காரணங்கள். இதுல எது கிடையாது? ஆத்மா இதுல சம்பந்தப்படவே இல்லை. ஆத்மா சம்பந்தப்படவே இல்லை கர்மத்துல. இததான் ப்ரூவ் பண்றாங்க. இதுதான் இங்க ப்ரூவ் பண்ண வராங்க. அப்ப எப்படி கொண்டு போறாங்க வந்து பாருங்க. அந்த என்ன ஓட்டம் தாட்லோ கர்மம், கர்மபலம், கர்த்தா இப்படி சொல்லிட்டு இந்த கர்த்தா வந்து கர்மத்தை செஞ்சா அவனுக்கு கர்ம பலன் வந்து அவனை பந்தப்படுத்தும் முதல் விஷயம் சொல்லிட்டு, இந்த கர்ம பலன்ல நீ அப்பனா நீ கர்த்தாவா இருக்கிறதுனால தானே எனக்கு வந்து நான் கர்மம் செய்யறேன். நான் கர்மத்தை விட்டுட்டேன்னா நான் கர்த்தா கிடையாது. நீ கர்மத்தை விட முடியாது. நீ கர்மத்தை விடணும்னா ஏன் விட முடியாது? கர்மத்தை ஏன் விட முடியாதுன்னா சரீரம், இந்த உடல் அபிமானம் உனக்கு இருக்கு. அதனால நீ கர்மம் செஞ்சுதான் அவ. அப்ப என்ன பண்ண? அப்போ கர்த்தா இந்த உடல் அபிமானம் இருப்பதனால கர்மம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா அதே சமயத்துல கர்ம பலன்ல சிக்கக்கூடாதுன்னா நீ கர்மயோகம் செய். முதல் ஸ்டெப். அப்படி கர்மயோகம் செஞ்சனா என்ன ஆகும்? உனக்கு சித்த சுத்தி அடைந்து உண்மையிலேயே உன் சொரூபம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிடும். உண்மையாவே எது கர்த்தா, எது கரணம், இதெல்லாம் இந்த கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாரு. இதுதான் இந்த கர்மத்துல சம்பந்தப்பட்டிருக்கே தவிர உண்மையிலேயே உன் சொரூபமான ஆத்மஸ்வரூபம் இதுல சம்பந்தப்படவே கிடையாது. அப்போ இங்க கர்த்தா, கர்மம், கர்ம பலம்னு சொல்றதுலாம் எதுக்குன்னா இந்த தேகாபிமானம் கொண்டிருக்கின்ற இந்த அகங்காரத்துக்கு தான், இந்த ஜீவனுக்கு தானே தவிர உண்மையான உன் சொரூபமான ஆத்மாவிற்கு இந்த கர்மத்தோடையும் கர்ம பலனோடையும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. உன்னை ஆத்மஸ்வரூபமாக நீ உணர வேண்டும். அப்படி உணரும் பொழுது இந்த கர்ம சக்கரத்திலிருந்து நீ முழுவதுமாக விடுபடுவாய். ஆனா இந்த ஜீவபாவனோட இருந்து கொண்டே நான் வந்து கர்மத்திலிருந்து விடுபடணும்ன்றது நடக்கவே நடக்காது. என்றால் இது இந்த சக்கரம் வந்து கர்ம, கர்த்தா, கர்ம பலம், இதுல இருந்து விடுபடுவது என்பது நடக்காது. அப்போ உண்மையாகவே விடுபட வேண்டும் என்றால் சந்நியாசம் என்னன்னு கேட்டா இந்த தேகாபிமானத்தை விடுவதுதான். உண்மையான சந்நியாசம் என்னது? முக்கிய சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். என்னன்னு கேட்டா அவர்கள் இந்த தேகமே தானல்ல என்பதை விடுவதுதான் உண்மையாகவே வித்வத் சந்நியாசம். அவருக்கு தெரிஞ்சிச்சு அபிமானம் தான் ஆத்மஸ்வரூபம். அதனால அவங்களை எந்த விதத்திலையும் கர்ம பலன், கர்மம் இதெல்லாம் பந்தப்படுத்தாது. ஆனா அந்த நிலைக்கு போடுவதற்கு முன்பு நம்ம இந்த கர்மத்தில இருந்தே தொடங்க வேண்டும். அந்த கர்மத்தை கர்மயோகமாக, காமி கர்மம் இல்லாம கர்மயோகமாக கர்த்தவியானீதி, நான் செய்ய வேண்டியது என்பதோடு சேர்த்து என்ன செய்யணும்? யஜ்ஞதான தபம், இது 3ஐயும் பலன் இல்லாமல் அதையும் செய்ய வேண்டும். சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.